மல்லித்தா இதை செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். நான் இதுக்கு மீந்து போன சப்பாத்தி மாவை எடுத்திருக்கேன். அந்த மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு கட்டர் இல்லைன்னா மூடி வச்சு ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் தாராளமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தேய்ச்சி வச்ச பூரியை போட்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணி இல்லாமல் தனித்தனியாக எடுத்து வேறு தட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஜீனி, ஏலக்காய், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அது மேலே அந்த பூரணத்தை வச்சு அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் அந்த பூரணத்தை வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் மல்லித்தா ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.